ஓகே. ஸோ போன வீடியோல முக்கியமா என்ன சொல்லியிருந்தோம்னா, லைஃப மாத்தணும்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி, எப்படி இருந்தா நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கோம்ன்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா லைஃப மாத்தலாம் அப்படின்ட்டு யோசிக்கணும். இப்ப தான் எனக்கும் அந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. இவ்வளோ நாளா சிம்பிளா ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு, ஓகே நம்மளும் இந்த மாரி லைஃப மாத்துறோம் அப்படின்ட்டு நெனைப்பேன். ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். ஆக்ஷன் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவேன். பிளான்லாம் பண்ணுவேன். நைட்டு திடீர்னு 3 மணிக்கு எந்திச்சு பிளான் பண்ணி ஒட்டி வைப்பேன். பட் எதுவுமே மாறல. ஸோ, எனக்கு என்ன தேவை அப்டின்ட்டு நான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். தேவை. நீங்களும் அது தெரிஞ்சிருக்கணும். பட் இப்போ நான் அட்வைஸ் பண்ற இதுல இல்ல. ஏன்னா, இப்போ நான் ஒரு அட்வைஸ் பண்றேன்னா, அத நான் அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு தகுதியான ஆளா நான் இருக்கணும்னு நான் நம்புறேன். நான் இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்போ நான் இன்கேஸ் என்ன மீறியே நான் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அது நான் உங்கள அட்வைஸ் பண்ணல. நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பட் நான் நெனைக்கிற மாரி நான் மாறிட்டக்கப்புறம், ஓகே அட்வைஸ் பண்ணலாம்ல. தப்பு இல்லல்ல. ஒரு 4, 5 பேர் லைஃப மாத்துறது. எது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்? ஃபர்ஸ்ட்டு என்னோட லைஃப் டைம் கோல். சாவறதுக்குள்ள இப்படி ஒண்ணு நடந்தே ஆயிரணும் அப்படின்றது, எனக்கு நான் ஆக்டர் ஆகணும்னு ஆசை. அந்த ஆசை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அந்த ஆசை வந்தது. ஸோ எனக்கு டெஃபினட்டா ஆக்டர் ஆயிடணும். அது ஈஸி கிடையாது. சினிமானா ஃபர்ஸ்ட்டு என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆ சினிமால யாரையுமே தெரியாது. நம்ம நம்ம ஃபேமிலியும் அப்படி கிடையாது. ரொம்ப ஒரு ஆட்டோக்காரர் இப்ப ஓகே இது கொஞ்சம் சென்டிமென்ட்ல அடிக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஆக்டர் ட்ரீம்ன்றது. அண்ட் ஜஸ்ட் ஒரு ஆக்டரா இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டூ பி எ குட் ஆக்டர் ஹூ ஆக்ட்ஸ் வெல் அண்ட் ஹூ ஐ வாண்ட் டூ பி எ ப்ராஃபிட்டபிள் ஆக்டர். என்ன நம்பி படம் எடுக்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். என்ன நம்பி ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். என்ன நம்பி தியேட்டருக்கு வந்து பார்க்குறவங்களுக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட லைஃப் டைம் கோல். இது நடக்க 10 இயர்ஸ் ஆகலாம், 20 இயர்ஸ் ஆகலாம், 30 இயர்ஸ் ஆகலாம், 40 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ ஐ ஐ ஜஸ்ட் பிலீவ் நவ். ஓகே நான் பண்ற எல்லா ஆக்ஷனுக்கும் அந்த இதுக்கு ஏதோ சம்மந்தமா இருக்கும். சம்திங் மேஜிக் யூனிவர்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு நடத்தி தந்துரும் அப்டின்ட்டு நான் நம்புறேன். இது ஃபர்ஸ்ட்டு அல்டிமேட் கோல். இப்ப நான் அதுக்காக எஃபோர்ட்ஸ் போடுறேன்னா கேட்டா தெரியல. ஆ ஆ பட் அது என்னோட 100% எஃபோர்ட்ஸையும் அதுக்கு போடுற சிச்சுவேஷன்ல நான் இல்ல. எனக்கு ஒரு சில அம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. ஸோ ஒரு 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 டில் 27, 28 வரைக்கும் இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு தான் என்னோட ஐடியா. 2வது ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு என் லைஃப்ல. அட்ரிபூட்ஸ் இல்ல. அட்ரிபட்ஸும் இல்ல. அட்ரிபியூட்ஸ். பிசிக்கலா ஐ வாண்ட் டூ பி த பெர்சன் ஹூ ஐ வாண்ட் டூ பி. மென்டலா கரெக்ட்டா இருக்கணும். எமோஷனலா நான் கரெக்ட்டா இருக்கணும். ஃபைனான்ஷியலா நான் கரெக்ட்டா இருக்கணும். ப்ரொஃபஷன்ல நான் கரெக்ட்டா இருக்கணும். பேஷன்ல நான் கரெக்ட்டா இருக்கணும். பேஷன் பேஷன். ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் நான் கரெக்ட்டா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த 7 ஆட்ரிபியூட்ஸ்ல எனக்கு இது வந்து இந்த 7 ஆட்ரிபியூட்ஸ்ல என்னோட மைண்ட்ல இருக்கிறது என்னன்னா, எல்லா எல்லா ஹியூமன் பீயிங்கும் இந்த 7 ஆட்ரிபியூட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்க லைஃப்ல. அவங்களுக்கு எனக்கும் இந்த 7 திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். பட் இந்த 7 திங்ஸ்க்குள்ள ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஒண்ணு மாறும். இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ ஃபிசிக்கல்னு எடுத்துட்டா, ஒருத்தவங்களுக்கு நல்லா மஸ்குலரா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஒருத்தவங்களுக்கு லீனா இருக்கணும்னு விஷ் இருக்கும். எது கரெக்ட்டு ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கரெக்ட்லயே நெறைய இருக்கு. இப்படி இருந்தாலும் கரெக்ட்டு, அப்படி இருந்தாலும் கரெக்ட்டுன்னு இருக்குல்ல. அதுல அது அவங்கவங்க சாய்ஸு. ஸோ, அந்த மாரி எனக்கு என்னென்னன்றத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பிசிக்கல் இந்த 7 ஆட்ரிபியூட்ஸோட கோல். ஸோ 2வது எனக்கு இந்த 7 ஆட்ரிபியூட்ஸ்லயும் நான் நெனைக்கிற மாரி நான் இருந்துட்டேன்னா, நான் ஹேப்பியா இருப்பேன்னு நான் நம்புறேன். 3வது இந்த ஃபர்ஸ்ட்டு இதுவும் சரி, செகண்ட் இதுவும் சரி, நடக்கவே இல்லனாலும், அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லனாலும், நான் ட்ரை பண்ணாலும் எல்லாமே எனக்கு நெகட்டிவா வந்து விழுந்தாலும், ஐ வாண்ட் டூ பி மென்டலி ஸ்டேபிள் அண்ட் மென்டலி ஹேப்பி. அண்ட் அது நடக்கலனாலும் சரி, நான் சந்தோஷமா இருக்கணும். அது நடக்கிறதுக்கான நான் ஒரு முயற்சி பண்றேன்னா, அப்பவுமே நான் நிம்மதியா, ஸ்டேபிளா, சந்தோஷமா இருக்கணும். அது நடந்தக்கப்புறமும் நான் இது எக்ஸ்ட்ரா ஜாய் ஒண்ணு வரும். பட் அதே மாரி ஒரு ஹியூமனா நான் இதே மாரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நடந்தது கைவிட்டு போனாலும் நான் இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த 3 தான் எனக்கான ஹேப்பினஸ்ஸா நான் நெனைக்கிறேன். இதில 2025 இப்ப நம்ம இந்த சேஞ்சிங் எ லைஃப் இன் 1 இயர் அந்த கான்செப்ட்ல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப 2024 டிசம்பர் 3 இன்னைக்கு. இப்போ நான் அடுத்த ஒரு கொஞ்சம் பீரியடுக்கு நான் முக்கியமா எதுல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னா, லாஸ்ட் 2 தான். அண்ட்
முக்கியமா லாஸ்ட்டு 3 ஒன் எது நடந்தாலும் பீஸ்ஃபுல்லா, ஸ்டேபிளா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் அப்படி இருந்துட்டு, அந்த செகண்ட் ஒன் இருக்குல்ல, அந்த 7 அட்ரிபியூட்ஸ் அதில வந்து நான் நெனைக்கிற இடத்துக்கு ஒர்க் பண்ணணும். அந்த மாரி மாத்தறதுக்கு எஃபோர்ட்ஸ் கன்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறேன். எஃபோர்ட்ஸ் போடும்போதும் நான் நெனைக்கிற ரிசல்ட் கிடைக்கலனா, திரும்ப ஸ்டேபிளா, காமா இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான். இது நடந்தா நான் ஹேப்பியா இருப்பேன். அடுத்து என்னென்ன அந்த 7 அட்ரிபியூட்ஸ்ல என்னோட கோல்ஸ் லாங் டெர்ம் கோல் என்ன? அடுத்த ஷார்ட் டெர்ம் நெக்ஸ்ட் இயர்க்கான ஷார்ட் டெர்ம் கோல் என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன்.